அப்போது குழந்தைகள் இன்னும் இனிமையாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்காக அவள் அன்புடன் டிஃபன் தயாரிப்பாள். அம்மா, நீ தினமும் இவ்ளோ வேலை செய்கிறாயே? அர்ஜுன் சிரித்துக்கொண்டு சொன்னா. அம்மாவுக்கு வேலை என்றே இல்ல. அத கேட்ட லக்ஷ்மி சிரித்தாள். ஆனால் அவள் மனதில் ஒரு சின்ன சோகம் இருந்தது. அடுத்த நாள் லக்ஷ்மி ஒரு சிறிய முடிவு செய்தாள். வீடு கூட சுத்தமாக இல்ல. எல்லோரும் குழப்பமடைந்தனர். அம்மா, காலை உணவு எங்க? ಮುಂದೆ ತಮಗೆ ಎಂದ ಕೆಂದ್ರಿನ ಪಡಿ ಕಂಡಾದ கம்பியோக்கு ಕೆಂದಕ್ಕೆ ಕಂಡೆ குறி கண்டது முந்தாந்த கெந்திரின பண்டம் என்றிருக்காத. அப்போதுதான் குழந்தைங்களுக்கு உண்மை புரிந்தது. லக்ஷ்மி அமைதியாக சொன்னாள், இன்று நான் ஓய்வெடுத்தேன். அர்ஜுன் சமையல் செய்ய முயன்றான். ஆனால் முட்டை கூட உடைந்து போனது. மீனா வீடு சுத்தம் செய்ய முயன்றாள். Ravi is trying to wash the clothes. அவர்களுக்கு எல்லாம் இது மிகவும் கஷ்டமாக இருந்தது. அம்மா, நீ தினமும் இவ்ளோ வேலை செய்கிறாயா? அவர்கள் எல்லோரும் லக்ஷ்மியிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அந்த நாளிலிருந்து அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்தார்கள். வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரித்தது. குடும்பத்தில் ஒவ்வொருவரின் உழைப்பையும் மதிக்க வேண்டும்.